भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासना सक्तम श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூத்தவளே பூவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன். கரைக்கண்டனுக்கு மூத்தவளாக அருள் பாலிப்பதிலே வேகமாக ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய பராசக்தியாக நீ இருக்கிறாய். மூவா முகுந்தற்கு இளையவளாக இருக்கிறாய். என்றும் இளையோனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவார்கள் முருகப்பெருமானை. அப்படி எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய தங்கையாக நீ இருக்கிறாய். அப்படி தேவி இப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறாளே, அவள் இந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்திருக்கிறாள்? அவளும் தவம் செய்திருக்கிறாள். தவம் என்று சொன்னால் சாதாரணமான தவம் இல்லை, மாத்தவள் பெரிய தவசீலி. அந்த தவம் சாதாரணமாக கைகூடக்கூடிய தவம் இல்லை. நீண்ட நாள் இமயாசலத்திலே இருந்தவள் தவம் செய்துதான் இறைவனை அடைந்தாள் என்று புராணம் பேசுகிறது. கம்பை ஆற்றங்கரை என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரத்திலே அவள் மணலாலே லிங்கம் செய்து தவம் இருந்தாள். 32 அறங்களையும் இறைவன் அவளிடத்திலே வழங்கி இந்த உலகத்தை நடத்துவாய் என்று அருள் பாலித்தார். பின்னாலே அபிராமி பற்றியே சொல்லுவார், ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றி என்று சொல்லுவார். அப்படி தவம் செய்தால் அந்த தவத்திற்கு அடிப்படை என்ன என்றால் அன்புதான் தவத்திற்கு அடிநாதம். அப்படி அன்பினாலே லிங்கத்தை பிடித்து வைத்தாள். எதனாலே பிடித்து வைத்தாள் என்று சொன்னால் ஆற்றங்கரையிலே மணலினாலே அவள் லிங்கம் செய்தாள். வெள்ளம் வேகமாக வெருட்டி வந்தது. அப்படியே அந்த வெள்ளத்திலே இறைவன் மூழ்கி போய் விடுவானோ என்று அன்பினாலே அஞ்சி அவள் இறைவனை ஆறத் தழுவி கொண்டாள். அப்படி இறைவனை ஆறத் தழுவிக்கொண்டு இறைவனை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தனையோடு கூடிய அன்பு இருக்கிறதே, இறைவன் அந்த இடத்திலே அறிவை செலுத்தவில்லை. அந்த இடத்திலே இறைவன் பேராற்றல் வாய்ந்தவன், இந்த மணல் லிங்கத்தை அவன் காப்பாற்றிக் கொள்வான் என்று சிந்திக்கவில்லை. தான் பிடித்து வைத்த மணல் லிங்கம், தான் அன்பு செலுத்தக்கூடிய மணல் லிங்கம், இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சில் நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி என்று சொல்லுவார். அப்படி முளைத்தடங்களெல்லாம் பதியும் வண்ணம் இறுக ஆறத் தழுவி கொண்டாளாம் அந்த மணல் லிங்கத்தை. அவள் செய்தது என்ன? தவம் செய்தாள் என்று சொன்னால் அந்த மணல் லிங்கத்தின் மேலே அவள் அன்பு செய்தாள். இன்றைக்கும் நாம் சொல்லுவதெல்லாம் அதுதான். நம் வீட்டிலே ஒரு படத்திலே இறைவன் இருந்தால் கூட நாம் அதன் மேலே அன்பு செலுத்த வேண்டும். படத்துக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு கூட இருக்கக்கூடாது. அதற்குள்ளே இறைவன் இருக்கிறான். ஒரு பூவை மனப்பூர்வமாக இறைவனுக்கு சாற்ற வேண்டும். நாம் உணவு உண்ணுவதற்கு முன்னாலே அந்த இறைவனுக்கு முன்னாலே அதை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நிவேதயாமி என்று சொன்னால் அறிவிக்கிறேன் என்றுதான் பொருள், உண்ண பண்ணுகிறேன் என்று பொருள் இல்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகையினாலே தான் சொல்லுவார்கள், மலங்கழித்தாலும் சிறுநீர் கழித்தாலும் நன்றி சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் ஆம், சொல்ல வேண்டும். டயாலிசிஸ்க்கு எத்தனை ரூபாய் என்று நீங்கள் யாரிடத்தாவது சென்று ஒரு மருத்துவமனையிலே கேட்டு பாருங்கள். ஒரு நாள் எத்தனை இறைவனுடைய கருணையினாலே நமக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அப்பொழுது புரியும். எது நடந்தாலும் சரிதான். உணவு உண்பதற்காக சில பேர் மருந்துகளை உள்ளே போட்டுக்கொள்ளுகிறார்கள். உண்ட உணவு செரிக்க வேண்டும் என்று மருந்துகளை மாத்திரையும் சில பேர் போட்டுக்கொள்ளுகிறார்கள். நமக்கு பசிக்கிறதா? இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பசிக்கு உணவு கிடைத்திருக்கிறதா? அதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்ட உணவு செரிமானமாக இருக்கிறதா? அதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி பழகி கொள்ள வேண்டும். மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன். உன்னை தவிர நான் வேறு யாரை வணங்கப் போகிறேன்? ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை பூத்தவள் நீதான், பூத்தவண்ணம் காக்கிறவள் நீதான், கரைக்கண்டனுக்கு மூத்தவள் நீதான், என்று மூவா முகுந்தற்கு இளையவள் நீதான், மிகப்பெரிய தவசீலி என்று சொன்னால் அவள் நீயாகத்தான் இருக்கிறாள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவம் என்று சொன்னால் நீங்கள் மாங்காட்டிலே சென்று அம்பிகையை பாருங்கள். காமாட்சி ஒற்றை காலிலே ஊசி முனையிலே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறாள். பஞ்சாக்னி என்று சொல்லுவார்கள், 5 நெருப்புகளை சுற்றி வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். எதற்காக இந்த தவத்தை செய்கிறாள்? அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு தேவையும் அவளுக்கு இல்லை. நமக்குத்தான் 1000 தேவைகள் இருக்கிறது. ஆலயத்திற்குள்ளே செல்லுகிற பொழுதே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் கோடிக்கணக்காக இருக்கிறது.
ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் அவள் ஏன் தவம் செய்கிறாள்? நம்முடைய குழந்தைகளெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாய் உள்ளம், கருணை உள்ளம். ஆகையினாலே அவள் தவம் செய்கிறாள், இறைவனை நோக்கி தவம் செய்கிறாள், இறைவனுக்கு எடுத்துச் சொல்லுகிறாள், இந்த பிள்ளைகளையெல்லாம் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நாடி வந்திருக்கிறார்கள், இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இன்பமாக வாழ வேண்டும், எப்பொழுதும் அமைதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பரிந்துரையை பராசக்தி நமக்காக செய்கிறாள். அதற்காக அவள் தவம் செய்கிறாள். சாதாரணமான தவம் இல்லை, மாத்தவளே என்று சொல்லுகிறார். மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன், உன்னை தவிர நான் வேறு யாரை வணங்க முடியும், வேறு யாரை வழிபாடு செய்ய முடியும்? ஆகினாலே தான் பின்னாலே ஒரு பாடல் சொல்லுவார், கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் என்று சொல்லுவார். சக்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய வழிபாட்டை தவிர வேறு எந்த வழிபாட்டையும் நான் செய்ய மாட்டேன். விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்று சொல்லுவார். அபிராமி சமயம் என்று சொன்னால் இதுதான் சமயம். எது சமயம்? அவளை இடையறாது வழிபாடு செய்வது. அவள் சாதாரணமாக இல்லை, அவள் தவம் செய்து நமக்கு காட்டியிருக்கிறாள். மனத்தை ஒருநிலைப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கிறாள். உறுதிப்பாட்டை தந்து காட்டியிருக்கிறாள். அவளுடைய உறுதிப்பாடு, அவளுடைய தவம் நம்மை வியக்கச் செய்யக்கூடிய தவமாக இருக்கிறது. அந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அவளைப் போல நாமும் இந்த உலகத்திலே தவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், தவமும் தவம் உடையார்க்கே என்று சொல்லுவார். அப்படி தவம் செய்வதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அப்படி தவசீலியாக பராசக்தி இருக்கிறாள். மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன், உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபாடு செய்ய முடியும்? ஆகையினாலே உன்னை நான் என்னுடைய தலைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீதான் என் வாழ்க்கையின் அத்தனையுமாக இருக்கிறாய். எனக்கு நீ தர வேண்டியதெல்லாம் உன்னுடைய பாதத்திலே இடையறாத அன்பும் இடையறாத பக்தியும். அந்த அன்பை எனக்கு தந்தால் நீ எப்படி பூத்திருக்கிறாயோ, எப்படி காத்து கொண்டிருக்கிறாயோ அதுபோல என்னையும் காப்பாற்றுவாய் என்பதிலே எனக்கு ஒரு துளியும் ஐயமில்லை. அவள் நம்மை மட்டுமல்ல எல்லா உயிர்குலங்களையும் காக்கின்ற பெரிய பரங்கருணை பிராட்டி தாயார். அந்த தாயாருடைய திருப்பாதங்களை சரணடைவோம். நம் வாழ்க்கையிலே மகிழ்வையும் இன்பத்தையும் இனிமையும் எந்நாளும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளோட அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த மகானோட அருள் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் கேட்பவர்களுடைய மனசை ரொம்ப கவரும்படியாகவும், அந்த மகான் மீது ஒரு ஆழ்ந்த பக்தி வச்சுக்கணும், ஆழ்ந்த பக்தி நம்ம அந்த மகான் மீது கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த மகானோட எளிமையான வாழ்க்கை. அந்த மகான் தன்னோட சந்நிதியை தேடி தன்னை தேடி யார் யாரெல்லாம் வந்தாலோ அந்த பக்தர்கள் அத்தனை பேருக்கும் மகா சுவாமிகள் அருள் இருக்கார். அந்த மகானோட அருள் திறன் பல பக்தர்களுக்கு கிடைச்சதுனால அந்த பக்தர்கள் தங்கிட்ட வரக்கூடிய பிறருக்கு சொல்லி அந்த மகானோட அருட்கருணை பல பேருக்கு பரவித்து, அந்த காலத்தில் காஞ்சி மகா சுவாமிகள் எந்த ஊரில் முகாமிட்டு இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த மகானை தேடி தேடி போய் பல பக்தர்கள் தரிசிக்க காரணமே அந்த மகானோட ஒரு தீட்சண்யமான பார்வை நம்ம மேலே விழணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கும் மகா சுவாமிகள் நம்மிடம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மகா சுவாமிகள் விளங்கக்கூடிய அதிஷ்டானத்துக்கு போய் அந்த மகானை நாம் ஒரு ஆத்மார்த்தமாக வணங்கும்போது அந்த மகானோட அருட்பார்வை நம்ம மேலே திரும்பும்போது நிச்சயமாக நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது நடக்கும். அந்த மகான் இருந்த காலம்தான் அப்படின்னு கிடையாது. அந்த மகான் இன்றைய தினம் நம்மிடம் இல்லை என்றாலும் அந்த மகானை நான் பார்க்கவே இல்லையே, அந்த மகான் பார்த்த இடத்துக்கு நான் போகவே இல்லையே அப்படின்னுலாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த மகானை இன்றைக்கும் நம்மால் வழிபட முடியும். காஞ்சிபுரத்துக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா கூட அந்த மகானோட ஒரு திருவுருவப் படத்தை நம்ம இருக்கிற இடத்துல வச்சு வணங்கலாம். அந்த மகானை நம்ம ஹிருதயத்தில் வச்சு ஒரு ஆத்மார்த்தமாக வணங்க முடியும். அந்த மகானுக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ, நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே போகிறோம். பக்திக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ரெண்டாவது நம்பிக்கை இருக்கணும்.
ஸ்ரத்தைங்கிறது அந்த பக்தி செய்யக்கூடிய வேளையில் அந்த பக்தியை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் கூடாது. நம்பிக்கை என்பது இந்த மகானை நாம் வணங்குகிறோமே, இந்த மகானிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறோமே, இந்த மகான் நிச்சயம் இதை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வழிபடணும். இந்த ஸ்ரத்தையில் கொஞ்சம் குறைவு இருந்தாலும், நம்பிக்கையில் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை பலிக்காது. காஞ்சி மகா சுவாமிகளை அன்றைய தினம் தரிசித்த அன்பர்கள் அத்தனை பேருமே, அந்த மகானோட சந்நிதிக்கு போன அத்தனை பக்தர்களுமே பரிபூர்ணமான ஸ்ரத்தையோடும் பரிபூர்ணமான நம்பிக்கையோடும் போயிருக்காங்க. திருவிடைமருதூர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரம். மகாலிங்க சுவாமியோட அருளாட்சி நடக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த க்ஷேத்திரத்தை, அந்த கோவிலை நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளவு சந்நிதிகள், அவ்வளவு புராண பெருமைகள் அந்த கோவிலில் இருக்குது. அப்பேற்பட்ட பெரிய க்ஷேத்திரத்தில் திருவாரூர் நாராயண சுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய மகான்யாச ருத்ராபிஜபம் பண்ணினார். மிகப்பெரிய மகன்யாச ருத்ராஜபம் பண்ணி அந்த ருத்ரஜபத்தோட முடிவில் சிவனுக்கு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணினார். அந்த ருத்ராபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு அந்த ருத்ராபிஷேக பிரசாதத்தை எடுத்துட்டு காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு அவர் மனசில் நினச்சிருந்தார். அந்த மகான்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு இந்த ருத்ர ஜபத்தை பண்ணினார். எல்லா விதமான விஷயங்களும் பூர்த்தியான பிறகு இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு அன்றைய தினம் சாயங்காலமே ஒரு தட்டில் பிரசாதத்தை வச்சுட்டார். மேலே ஒரு பட்டு வஸ்திரத்தை வச்சு மூடி வச்சுட்டார். இந்த தட்டை எடுத்துட்டு திருவிடைமருதூர்லேருந்து ஒரு ரயில் ஏறி செங்கல்பட்டுக்கு போனார். செங்கல்பட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி காஞ்சிபுரத்துக்கு போனார். காஞ்சிபுரத்துக்கு போய் கார்த்தால ஸ்நானத்தை முடிச்சுட்டு, தன்னோட அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு இந்த பிரசாதத்திட்ட கையில் வச்சுட்டு மகா சுவாமிகள்கிட்ட கொடுக்கறதுக்காக போனார். அப்போ மகா சுவாமிகள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இருந்தார். அந்த பூஜை விமரிசையாக மகா சுவாமிகள் நடத்தி முடித்து ஒரு 12 மணி ஆயிடுத்து. அந்த பூஜை முடித்து மகா சுவாமிகள் சில பேருக்கு பிரசாதம் கொடுத்து முடித்த பிறகு மகா சுவாமிகள் பக்தர்களுக்கு தரிசனம் தருவதற்காக தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டார். மகா சுவாமிகள் உட்கார்ந்துட்டார். அன்றைய தினம் பக்தர்கள் ரொம்ப அதிகம், பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால் இந்த நாராயண சுவாமியை என்ன பண்ணார், கையில் இந்த தட்டை வச்சுட்டு இந்த பிரசாத தட்டை வச்சுட்டு மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக நிற்கிறார் வரிசையில். பக்தர்கள் மெல்ல நகர்ந்து போயின்னு இருக்கா. இந்த தட்டை உடனே சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வச்சுட்டு நிற்கிறார். இவரோட வரிசை மெல்ல போகிறதோ, மெல்ல போகும்போது மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் இவர் இந்த தட்டோடு போய் நிற்கிறார். மகா சுவாமிகள் இவரை பார்க்குறார். முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறார். ஒரு சாஷ்டாங்கமாக அந்த மகா சுவாமிகள் சந்நிதிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி முடிச்சுட்டு அந்த பிரசாத தட்டை வைக்கிறார். கடகடன்னு அந்த பட்டு வஸ்திரத்தை அவுக்கிறார். அவுத்து அதில் இருந்த பிரசாதத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் தட்டில் தூக்கி வைக்கிறார். அதாவது அந்த பிரசாதம் என்னென்ன இருக்குன்னா, விபூதி இருக்குது, குங்குமம் இருக்குது, சந்தனம் இருக்குது, தேங்காய் மூடி இருக்குது, பூவன் வாழைப்பழம் இருக்குது, வில்வம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். மகா சுவாமிகள் அமைதியாக பார்த்துட்டுருக்கார். அமைதியாக பார்த்துட்டு இவரை பார்த்து கேட்குறார். அந்த நாராயண சுவாமி ஐயரை பார்த்து என்ன இதெல்லாம் அப்படிங்கிறார். அப்போ நாராயண சுவாமி ஐயர் சொல்கிறார், பெரியவா, நான் திருவிடைமருதூர் மகாலிங்க க்ஷேத்திரத்தில் நேற்றுக்கு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணினேன். அந்த ருத்ராபிஷேகத்தோட பிரசாதத்தை உங்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு ரொம்ப விமர்சையாக முடிஞ்சது பெரியவா அப்படின்னு சொல்கிறார். மகா சுவாமிகள் அந்த பிரசாதத்தை பார்க்குறார். நாராயண சுவாமி ஐயரை பார்க்குறார். அந்த நாராயண சுவாமி ஐயருக்கு மகா சுவாமிகள் அந்த பிரசாதத்தை எடுத்துண்டு அந்த பிரசாதத்தை தான் ஏற்றுண்டு தன்னை அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு காத்துட்டு நிற்கிறார். மகா சுவாமிகள் பதில் சொல்லாமல் இவரை பார்த்துட்டுருக்கார். அந்த கூட்டத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் மகா சுவாமிகள் என்ன சொல்ல போகிறார், இந்த பிரசாதத்தை முன்னாடி வச்சிருக்காளேன்னு பார்த்துட்டுருக்கார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருவிடைமருதூர் க்ஷேத்திரத்தில் மகாலிங்க சுவாமி கோவிலில் நாராயண சுவாமி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ருத்ராபிஷேகம் பண்ணினார். அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு திருவிடைமருதூரில் ரயில் ஏறி அடுத்த நாள் கார்த்தால் காஞ்சிபுரம் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போயிட்டார். மகா சுவாமிகள்கிட்ட அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்காக வரிசையில் நின்றுண்டு அன்றைய தினம் கூட்டம் அதிகம்.
பக்தர்கள் கூட்டம் அதிகம். வரிசையில் நின்று மகா சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் அந்த பிரசாதத்தை முன்னாடி வச்சார். மகா சுவாமிகள் என்ன இது அப்படின்னார். உடனே இவர் சொல்கிறார், திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமி கோயிலில் மிகப்பெரிய ருத்ராபிஷேகம் நேற்று பண்ணின பெரியவா, அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மகா சுவாமிகள் அந்த நாராயண சுவாமி ஐயரை பார்த்து கேட்குறார், நீ மிகப்பெரிய தனவந்தராச்சே, நீ மட்டும் பண்ணினியா, ஒருவேளை இதுக்கு வேறு யாரையான்னு சேர்த்துண்டியா, இந்த காரியத்தில் வேறு யாரையான்னு சேர்த்துண்டியான்னு கேட்குறார். அப்போ நாராயண சுவாமி ஐயர் சொல்கிறார், இல்லை பெரியவா, நான் ஏகதேசம்தான், இதை நான் தனியாக தான் பண்ணியிருக்கேன், இது என்னோட செலவு, என்னோட பணத்தை மட்டுமே செலவு பண்ணி நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் பெரியவான்னு அதற்கு பதில் சொன்னார். மகா சுவாமிகள் அடுத்து கேட்டார் அந்த நாராயண சுவாமியை பார்த்து, ஓஹோ நீ மட்டுமே பண்ணினியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜபத்தை, இந்த ருத்ராபிஷேகத்தை லோகக்ஷேமத்துக்காக பண்ணினியா, இல்லை ஏதான காரியம், ஊர் நன்னா இருக்கணும், உலகம் நன்னா இருக்கணும், இந்த கிராமம் நன்னா இருக்கணும், அது போன்ற பிரார்த்தனையை வச்சு பண்ணினியான்னு மகா சுவாமிகள் கேட்குறார். மகா சுவாமிகள் இப்படி கேட்ட உடனே அடுத்துக்கு நாராயண சுவாமிகள் பதில் சொல்கிறார், இல்லை பெரியவா, என்னோட வயல்லாம் 2-3 வருஷமாக சரியான விளைச்சல் இல்லாமல் இருக்குது. சில நிலங்கள் எந்த பயிருமே விளையாமல் தரிசாவே கிடக்கு. இதனால் பொருளாதார அளவில் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதற்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு இப்படி ஒரு பரிகாரம் சொன்னார். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்கோ, எல்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் பெரியவா அப்படின்னு நாராயண சுவாமி ஐயர் பதில் சொல்கிறார். பொதுவாக இது போன்ற ஹோமங்கள் எல்லாமே, இது போன்ற ருத்ராபிஷேகங்கள் எல்லாமே ஒரு பொதுநல காரியத்தை முன்னிலைப்படுத்தி செய்வார்கள். அதாவது இந்த உலகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது வழக்கம். அதுபோல் நீ பண்ணினியோன்னு மகா சுவாமிகள் கேட்டதற்கு, இல்லை பெரியவா, நான் தனிப்பட்ட முறையில் பண்ணினேன்னு பதில் சொல்லிட்டேன். மகா சுவாமிகள் இதை கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார், எந்த பதிலும் சொல்லலை. ஒரு 15 நிமிஷம் திடீர்னு ஜபத்துக்குள்ளே போயிட்டார். இந்த நாராயண சுவாமி ஐயர் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா அவர் கொண்டு வந்த பிரசாதத்தை இன்னும் மகா சுவாமிகள் எடுத்துக்கலை. நம்ம கொண்டு வந்திருக்கோமே, இந்த பிரசாதத்தை மகா சுவாமிகள் தொட்டு அனுகிரகம் பண்ணணும், தனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்திருக்கார். மகா சுவாமிகள் ஒரு தவத்துக்குள்ளே போயிட்டார். ஒரு தவத்துக்குள்ளே போன பிறகு அங்கே இருந்த பக்தர்கள் அத்தனை பேருமே எதுவும் பேசாமல் மகா சுவாமிகளை ஒரு கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் யாரும் பேசலை, எந்த அசைவும் இல்லை. மகா சுவாமிகளோட தவத்தை ஒரு ஈஸ்வரனே உட்கார்ந்து தங்களுக்கு முன்னால் தவம் செய்வது போல மனசில் நினச்சிட்டு மகா சுவாமிகளை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. எல்லா பக்தர்களும் அப்படியே உட்கார்ந்துருந்தா. ஒரு 15 நிமிஷம் போச்சு. மகா சுவாமிகள் திடீர்னு கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்தார். இந்த நாராயண சுவாமியர் கணத்தில் போட்டு மகா சுவாமிகளை பார்த்தார். பெரியவா அப்படின்னார். அப்போ மகா சுவாமிகள் அவரை பார்த்து கேட்குறார், இதுக்கு இவ்வளவு பெரிய ஹோமத்தை நீ பண்ணியிருக்கியே, எத்தனை வைதிகால் வந்து பண்ணி வச்சா, எத்தனை வைதிகாலை நீ கூப்பிட்டுருந்தேன்னு மகா சுவாமிகள் கேட்குறார். உடனே சொல்கிறார், 11 வைதிகாலை வச்சு இந்த ருத்ராபிஷேகத்தை நான் பண்ணினேன். 11 வைதிகா வந்து சிறப்பாக பண்ணி வச்சா பெரியவா அப்படின்னு சொல்கிறார். 11 வைதிகால்னு சொல்கிறேலே, யார் யார் வந்தான்னு பேர் சொல்ல முடியுமா, ஏதான பட்டியல் வச்சுருக்கேளா கையில் அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். உடனே அதுக்கும் நாராயண சுவாமியர் தயாராக இருக்கார். உடனே யார் யார் வந்தார்னு பையிலேருந்து ஒரு காகிதத்தை எடுத்து பேர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருவிடைமருதூரில் இன்ன கணவாடிகள் வந்தார், இந்தூர்லேருந்து இன்ன சாஸ்திரிகள் வந்தார்னு ஒரு 7-8 பேரை சொல்லிட்டு போகும்போது மகா சுவாமிகள் சட்டுன்னு ஒரு நிமிஷம் அவரை கையை காமிச்சிட்டு, கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 11 பேரில் தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணவாடிகள் உண்டோ அப்படின்னு கேட்டார். உடனே நாராயண சுவாமி ஐயரோட முகம் பிரகாசம் அடைகிறது. ஆமாம் பெரியவா, அவரும் வந்திருந்தார், இந்த 11 பேரில் அவரும் ஒருத்தர், அவரும் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறார். உடனே மகா சுவாமிகள் அவரை பார்த்து சொல்கிறார், நாராயண சுவாமி ஐயரை பார்த்து, பாவம் இந்த தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணவாடிகளுக்கு ரொம்ப வயசாகிடுத்து, அவரால் முந்தி மாதிரி மந்திர உச்சாடனம் பண்ண முடியல, அந்த ஜபத்தை முந்தி மாதிரி பண்ண முடியல,
இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வயசாகிடுத்தோல்லையோ அப்படின்னு நாராயணசுவாமி ஐயரை பார்த்து சொன்னார். உடனே நாராயணசுவாமி ஐயர் என்ன சொன்னார், ஆமாம் பெரியவா, அவருக்கு ரொம்ப வயசாகிடுத்து, அவரால் மந்திரங்களை சரியாக சொல்ல முடியல, நானே கரெக்டாக பார்த்தேன், சில நேரத்தில் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார், சில நேரத்தில் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டுருக்கார், அவர் எதுவுமே பண்ணலை பெரியவா, பாதி நேரம் அப்படித்தான் இருந்தார் அப்படின்னு ஒரு புகார் பட்டியலை வாசிக்க ஆரம்பித்தார். மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் பழுத்த வேங்கடேச கடபாடிகள், அதாவது தேப்பெருமநல்லூர் வேங்கடேச கடபாடிகளை பற்றி ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை வாசிக்க ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற பக்தாள் அத்தனை பேரும் பார்த்துட்டுருக்கா, அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை கண்ணுக்கு நேராக உட்காந்து பார்த்துட்டுருக்கா. மகா சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்கார், மகா சுவாமிகளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம், வேதம் படிக்கக்கூடிய அந்தணரை யாரும் எந்த காலத்திலும் இகழக்கூடாது. வேதம் படித்து ஒரு ஆசாமி வந்திருக்கார் அப்படின்னா அவர் அந்த குறைய பண்ணுறார், இந்த குறைய பண்ணுறார் அப்படின்னு புகார் பட்டியல் வாசிக்கக்கூடாது. வேதம் படிச்சுட்டு வந்தாலே அவளை நம்ம ஒரு உயர்வாக நினச்சி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல மகா சுவாமிகள் உறுதியாக இருப்பார். அப்படிப்பட்ட மகா சுவாமிகளுக்கு முன்னால் அந்த தேப்பெருமநல்லூர் வேங்கடேச கணபாடிகளை பற்றி நாராயணசுவாமி ஐயர் சொன்னது மகா சுவாமிகளுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே மகா சுவாமிகள் அவரை பார்த்து புரிய ஆரம்பிக்கிறார், உனக்கு என்ன தெரியும் தேப்பெருமநல்லூர் வேங்கடேச கடபாடிகளை பற்றி, இவ்வளவு பெரிய புகார் பட்டியல் வாசிக்கிறியே, அவருக்கு வயசாகிடுத்துன்னு நான் அனுகிரகமாக அவருக்கு அனுசரணையாக பேசின்னு இருக்கேன், நீ என்னடான்னா இதுதான் சாக்குன்னு புகார் பட்டியல் வாசிக்கிறியே, அவரோட கால் தூசிக்கு சமானமாவியா நீ, எப்பேற்பட்ட வேத வித்து அவர், நீ நடத்தின இந்த உத்தராபிஷேகத்துக்கு அவர் வந்திருக்காருங்கிறத எவ்வளவு பெருமை உனக்கு, நீ என்ன பேச்சு பேசுகிறேன்னு மகா சுவாமிகள் நாராயணசுவாமி ஐயரை பார்த்து கோபப்பட்ட உடனே அங்கே இருந்தவா எல்லாருமே அமைதியாக கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆஹா, மகா சுவாமிகளுக்கு இந்த அளவுக்கு கோபம் வந்துடுத்தே, நாராயணசுவாமி ஐயர் வார்த்தையை கொடுத்து மாட்டின்ட்டாரே அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.